ஆனால் மக்கள்கிட்ட பெரிய அளவில் வந்து ஒரு கொந்தளிப்பு எழுச்சி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இங்கே 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அங்கே ஈழத்தில் வந்து அந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனை அப்போவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபரா தட்டிட்டு இருந்தாங்க. டபரானா இங்கே நார்மலாக இருந்தாங்கன்னு சொல்கிறேன். அதனால் ஒன்றும் வந்து பெரிய இங்கே கொந்தளிப்புலாம் ஏற்படவே இல்லை. அதுக்காக மொழிப்பற்றே அவங்களுக்கு இல்லையான்றதும் கிடையாது. மொழிப்பற்று இருக்குது, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்தை என்னன்னு. சரி, இது கமல் வந்து தேவையில்லாமல் இந்த சர்ச்சையை இப்போ உருவாக்கியிருக்க வேண்டாம் அப்படின்றது. ஆனால் அங்கே எப்படி கேட்டிங்கன்னா இருக்கிற அந்த மக்களுக்கு பிரச்சனை அந்த 2 கோடி பேர் நீங்கள் சொன்னீங்கல்ல, மக்களுக்கு பிரச்சனை கேட்டால் இங்கே அமைதியாக நம்ம வாழ்ந்தா போதும். நீங்கள் 2 கோடி பேர் சொல்கிறீங்க, அதை கடந்தே இருக்கும். கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் டேட்டா எடுத்து நீங்கள் பார்த்துங்க. அங்கே இங்கேருந்து போய் புலம்பெயர்ந்து சொல்லக்கூடாது, பிழைப்புக்காக போயிட்டு வரவங்க, அன்றாடம் போயிட்டு வரவங்க, வாரம் ஒரு முறை போயிட்டு வரவங்க இந்த 4 திருவண்ணாமலையில் கூட பெரிய அளவில் கிடையாது. ஆனால் அது வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கே இருக்கிற மக்கள் வந்து கேட்டால் சாதாரண மக்கள் அங்கே பிழைப்புக்காக வந்து முழுக்க வாழ்வாதாரமே வந்து பெங்களூரை நம்பி இருக்குது, கர்நாடகா நம்பி இருக்குது. இது உண்மை. இவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ தேவையில்லாமல் அங்கே வந்து சர்ச்சையாச்சுன்னா இது வந்து மேலும் வலுவடைஞ்சுன்னா சிக்கல் அதிகமாகும். அங்கே இருக்க நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டால் அங்கே 6 கோடி பேர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்கள் தான் 7 கோடி பேரில் 2 கோடி பேர் வந்து தமிழர்கள் இருந்தால் கூட முழுக்க அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே அங்கேயே தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கன்னட மக்களாக தான் அவங்க பார்ப்பாங்க, இருந்துப்பாங்க. இங்கே பேசாமல் இங்கே தெலுங்கர் இருக்கிறாங்க சொன்னார், 50 லட்சம் பேர் தெலுங்கர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது டேட்டா எந்த அளவுக்கு எடுத்தாருன்னு தெரியல. பவன் கல்யாணம் தான் சொல்கிறாரு. இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆந்திராவை சார்ந்தவங்க மாதிரியா இருக்கிறாங்க, இல்லை தெலுங்கர்கள் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்களா? தமிழ்நாட்டு மக்களோட மக்களாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க வாழ்க்கையை இங்கே முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிக்கிட்டாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. இங்கே எப்படி தெலுங்கர் இருக்கிறாங்களோ அதே வந்து ஸ்டாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கிறாங்க. அதில் முழுக்க இது மாநில பிரச்சனை தான் எடுத்துப்பாங்களே தவிர ஒருபோதும் வந்து கமலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க.